பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லிம். நஜிஸுடைய பாடத்தில் முதலாவது பவுல் என்ற சிறுநீருடைய விடயங்களை அவதானித்தோம். இன்று அல் காயித். காயித் எனும் பொழுது மனிதன் உடைய மலம் மற்றும் மிருகங்களுடைய மலம், இவைகள் அனைத்துமே நஜிஸாக இருக்கிறது. இவைகளை சீரான முறையிலே சுத்தம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிமுறைகளையும் வகுத்திருக்கின்றது. இன்னும் ஒரு நஜிஸ்தான் அத்தமு, இரத்தம். அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல 145வது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், அவுதமன் மஸ்ஃபூஹன், ஓடும் இரத்தம். இவைகள் அனைத்துமே நஜிஸ். ஓடாத இரத்தம் உள்ளவைகளும் இருக்கின்றது. ஈரல், பல்லுக்குத்தி, அலக்கா, இரத்த கட்டி, இவைகள் அனைத்துமே நஜிஸ் கிடையாது. மாறாக எதற்கு ஓடும் இரத்தம் இருக்கின்றது, நஜிஸ் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இரத்தம் எனும் பொழுது அது ஹைலுடைய இரத்தமும் இங்கே சேரும், நிஃபாசுடைய இரத்தங்கள் சேரும். காயங்களில் இருந்தோ மிருகங்களை அறுப்பதின் மூலமாக வரக்கூடிய இரத்தங்களோ மட்டுமின்றி இயற்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு விதியாக்கிய ஹைலுடைய நிஃபாசுடைய இரத்தங்களும் நஜிஸ் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒன் அஸ்மா பின்த் அபி பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஹசரத் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சஅலத் இம்ராஅத்துன் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி ஹசரத் ரசூலா இடத்திலே கேட்டால், யா ரசூல் அல்லாஹ், அரஐத இஹ்தானா இதா அஸ்ஸாப ஸௌபஹா அத்தமு மினல் ஹைலத்தி, எங்களில் ஒரு பெண்ணின் ஹைலுடைய இரத்தம் எங்களுடைய ஆடையிலே பட்டுவிட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம், கேஃப தஸ்னா ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள், உங்கள் ஒருவனுடைய ஆடையிலே ஹைலுடைய இரத்தம் பட்டுவிட்டால் ஃபல் துக்ரிஸ்ஹு, அதனை சுரண்டு விடுங்கள். சும்மல் தன்லிஹு பிமாஇன், சும்மல் தன்லிஹு பிமாஇன், அதற்கு நீரை தெளித்து விடுங்கள். சும்மல் துசல்லி ஃபீஹி, பின்பு அந்த ஆடையில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எனவே இங்கே கழுவிக்கொள்ளுமாறு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இரத்தம் நஜிஸ் என்கிறது எங்களுக்கு ஹதீஸின் மூலமாகவும் மேலும் குர்ஆனின் மூலமாகவும் உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நஜிஸ்ல ஒன்று தான் அல் கைஹோ, சேல் சலம் என்று நாம் சொல்லுவோம். இது ஒரு தமு ஃபசாத், அழுகிய ஒரு இரத்தம், அது நஜிஸ் என்று கருதப்படுகின்றது. மணி, இந்திரியமும் இரத்தம்தான். அது ஒரு நலனுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான், அது நஜிஸ் கிடையாது. மேலும் பால், தாயினுடைய பாலும் ஒரு இரத்தம் தான். ஒரு நல்லிணக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறதின் காரணமாக அது ஃபசாதுடைய இரத்தமாக கணிக்கப்பட மாட்டாது. எதுவெல்லாம் இரத்தம் அழுக்கடைந்து அது காயங்களில் இருந்து சேல் சலங்களாக வெளியாகின்றதோ அவைகள் நஜிஸ் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது. மற்றும் ஒரு நஜிஸ் தான் அல் கை ஓ, அதாவது வாந்தி. இது மலத்துக்கு ஒப்பானது. மலம் பின்துவாரத்திலிருந்து வெளியாகும். அதே போன்று இதுவும் சாப்பாடு தான். வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே போனதன் பின்னால் அங்கிருந்து வாயினூடாக வெளியாகின்றது. நஜிஸ்ல சார்ந்தது தான் அல் ஹம்ரு வன் நபீது வ குல்லு முஸ்கிரின் மாஇன், அது சாராயம், நபீத் திராட்சையின் மூலமாக எடுக்கப்பட்ட திரவமான சாராயங்கள், மேலும் திரவமான போதையூட்டக்கூடிய அனைத்துமே நஜிஸ். இவைகள் உடல்ல, ஆடையில், இடத்துல பட்டுவிடும் பட்சத்தில் அவைகளை நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில திண்மமான போதை வஸ்துகள் இருக்கின்றது, பஞ்ச், கஞ்சா, ஹஷீஷ் போன்றவைகள். இவைகள் நஜிஸ் கிடையாது. இவைகள் படுவதின் மூலமாக அவைகளை கழுவ வேண்டும் என்பது கிடையாது. அவைகள் உட்கொள்வது தான் ஹராம் என்றாலும் நஜிஸ் கிடையாது. இந்த நஜிஸுடைய விடயத்தை தொடர்ந்து அவதானிப்போம், இணைந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு கற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.